ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இது நேற்று எடுத்த வீடியோங்க, வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலை இருந்துச்சு, கொஞ்சம் அவசர வேலையாக ஊருக்கு போகிறது இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து எங்கள் பெரிய பொண்ணு காலேஜ் சீக்கிரம் போகணுன்னு சொன்னிச்சு. காலையிலே எழுந்து என்ன பண்ணேன்னா, நீ காயெல்லாம் அரிஞ்சு வைமா, நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு தேய்ச்சிட்டு வரேன், வீடெல்லாம் பெருக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அவள் காயெல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருந்தா. நான் என்ன பண்ணேன்னா யோசித்து பார்த்துட்டு நம்ம ஒரேடியாக மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கிளாஸ் அரிசி ஊற வைமான்னு சொன்னேன். அவள் சரிம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் ஊற வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா. நான் வந்தவொடனே சமைச்சிடலான்ட்டு அவள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா. இது மாதிரி எத்தனை பேர் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் நாங்கள் எல்லாமே சுட சுட செஞ்சு தான் சாப்பிடுவோம் அவருக்காகவே. இப்போ அவர் இல்லைங்கிறதுனால பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இதாங்க நமக்குன்னு பொம்பளைங்களுக்குன்னு சமைக்கும்போது மட்டும் நம்ம சோம்பேறி ஆயிடும். அது என்னன்னு தெரியல. பரவாயில்ல போ, நமக்கு மட்டும் தானே சேர்த்து செஞ்சு விட்டுறலாம், ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சு விட்டுறலான்னு செஞ்சுட்டேன் நான். அப்புறம் நான் அதே மாதிரி குக்கரில் எப்பவும் போல தாங்க வெஜ் பிரியாணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இது சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி விட்ருங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்ருங்க. தாளிச்சு விட்டு நான் வெங்காயம் சின்ன சின்னதாக எங்கள் பொண்ணு எப்போவுமே குட்டி குட்டியாக நல்லா நெய்ஸாக அரிஞ்சு வைக்கும். அப்புறம் அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நீங்கள் வேணால் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா தூள் தான் போடுவேன், பிரியாணி மசாலா போட மாட்டேன். வீட்டில் நம்ம அரைப்போம் பார்த்திங்களா குழம்பு மிளகாத்தூள், அதில் ஒரு 1/2 ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனும் போட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் காய் வெந்த உடனே இப்போ நான் இதில் மீன் மேக்கரு, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் தேவைப்படுதோ நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வெந்த உடனே ஆனால் என்ன ஒன்றுன்னா வெங்காயம் மட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வதக்குங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணி நம்ம எத்தனை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு. இப்போ வீட்டு அரிசி எடுத்தால் 2 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 கிளாஸ் தண்ணி வைங்க. அதாவது 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி அப்படி அளவு வைங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எப்படின்னா 1 கிளாஸ்னால் 1.5 கிளாஸ் தான் தண்ணி அப்படி வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பெரிய பொண்ணு எல்லாமே பக்கத்துலேயே நின்றுட்டு அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது இன்றைக்கி. கேட்டுச்சு. அப்புறம் ஏம்மா நீங்கள் இந்த கதை பாதியிலே சொல்லிகிட்டே விட்டுட்டீங்களே, சரி ராஜாக்கிட்ட போய் அந்த ராணிகிட்ட போய் அந்த ராஜா என்ன சொன்னார் சொல்லுங்கன்னு சொன்னிச்சு. அப்புறம் பாருங்கள், ஆனியன் ரைத்தை நான் எப்படி போடுவேன்னா கொஞ்சம் உப்பு போட்டு விட்ருவேன். உப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா முதல்ல கையால் பிசைஞ்சு விட்ருவேன். பிசைஞ்சி லெமன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருவேன். பிசைஞ்சிட்டு அப்புறமா தான் தயிர் ஊற்றி அப்புறம் ஒரு தடவை கரண்டியோ அல்லது கையை போட்டு நீங்கள் கையை போட்டே பெசரி வைங்க, சூப்பராக இருக்கும். போட்டு பெசரி வச்சிங்கன்னா நம்ம கடையிலலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஆனியன் ரைத்தா. அப்புறம் ஆனியன் ரைத்தாவை ஒரு கரண்டியில் போட்டு நல்லா பெசரி எடுத்து அந்த பக்கமாக வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டேன்னு சொல்லி அதனால் சிம்மில் வச்சுட்டு எங்கள் பொண்ணுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்ன கதைன்னா, அந்த ராணிக்கிட்ட இந்த ராஜா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாம் நினச்சோம்ல நம்ம என்னோட கூட பிறந்த தங்கச்சிக்கு தான் எங்கள் அப்பா பொண்ணு கொடுக்க சொல்கிறாருன்னு. இல்லவே இல்லை, இன்னொரு தங்கச்சி அது வேறு நாட்டில் இருக்குது, அந்த தங்கச்சி பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. நான் போய் சிவபெருமானை வேண்டி தவா இருந்தேன். சிவபெருமானே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நேரில் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது ராணிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பொண்ணு இந்த பையனை தானே நினச்சிக்கிட்டு இருக்கு, இந்த பையன் தான் அத்தை பையன் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அவனும் இந்த பொண்ணை விரும்புகிறானே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். உடனே சரி அச்சோ நம்ம பொண்ணை கூப்பிட்டே கேட்கலாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறான். இவனையும் உட்கார வச்சு, ராஜாவும் ராணியும் உட்கார வச்சு கேட்குறாங்க. அம்மா இது மாதிரி உனக்கு சொன்னது இவருக்கு கிடையாதான் வாழ்க்கை, அவனுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன இது அப்படின்னு, உனக்கு ஆசை என்னன்னு கேட்குறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் விருப்பம் போல் நடந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா அவன் நம்ம அப்பா என்ன செஞ்சாலும் நமக்கு நல்லது செய்வான்னு அவர் நம்புகிறா. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவளுக்கு நம்ம அப்பா அம்மா எதுவுமே நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறா. ஆனாலும் இவனை நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு 2 பேரும் இவங்க தானே சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக்கல, ஆனாலும் மனசுக்குள்ளே இவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும்ல. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு ராஜா. என்ன ட்விஸ்ட்டுன்னா, ராணி அதாவது தன்னோட பொண்ணுக்கு இளவரசிக்கு சுயவரம் நடத்த போகிறோம். அப்போல்லாம் சுயவரம் நடத்துறது தானே இப்போ அப்போ முறை நடத்த போகிறோம். எல்லா நாட்டு இளவரசர்களும் கலந்துக்கிட்டு என் பொண்ணு சொல்கிற கலையில் யார் முதன்மையாக இருக்கிறாங்களோ அவங்க என் பொண்ணை கட்டிக்கலான்னு சொல்லி இந்த ராஜா சொல்லிடுறாரு. சொன்னவொடனே சுயவரம் நடத்துகிறாங்க.
நடத்தும்போது அந்த இளவரசன் இந்த இளவரசன் வந்து படிப்பில் ரொம்ப நான் தான் சொன்னேன்ல, இவன் வந்து குரு வம்சத்தை சேர்ந்தவன் சொன்னேனா, அதனால இவனுக்கு வந்து நல்லா அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட அனைத்தும் இவனுக்கு தெரியும். அந்த இளவரசனுக்கு வந்து அவன் ராஜாவோட பையன்ல, அவனுக்கு எப்படின்னா, அவன் வந்து எல்லா வில் வித்தையில அந்த எல்லா வித்தைகள்லையும் அவன் கற்று தேர்ந்தவனா இருக்கிறான். அதனால 2 பேரும் எல்லா எல்லா இளவரசர் அடுத்த நாட்டு இளவரசர்கள் எல்லாரும் வராங்க. வந்து பெரிய கல்யாணம் வந்து அதாவது சேவரம் வந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து இவ ஒரு கேள்வி கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறான்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா, எங்க அப்பா வந்து இந்த சாம்ராஜ்யத்திலேருந்து ரூ. 1 கூட குடுக்கலன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்கும்போது அப்போ 2 பேரும் ஒரே பதிலே சொல்றானுவோ. என்ன சொல்றானுவோன்னா, நான் உங்கள ராணி மாரி பார்த்துப்பேன். உங்க அப்பா எந்த சாம்ராஜ்யத்திலயும் எனக்கு ரூ. 1 கூட குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றானுவோ. அப்போ சொல்லும்போது இந்த சாதுவோட பையன் சொல்கிறப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அதாவது இந்த குருவோட பையன் சொல்லும்போது அந்த என்ன நடக்குதுன்னா, அவள் அம்மா குறுக்கிட்டு என்ன சொல்கிறா, இல்லை நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறா. நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு நீ சொல்கிறான்னு சொல்லி அவள் சொல்கிறா. உடனே தன்னோட அம்மா பேச்சை தட்டாமல் இவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி தான், நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுறான். அப்போ இவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. இவன் நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு நம்மளை ஏதாவது பயமுறுத்துவான், ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. உடனே அந்த பையனுக்கிட்ட இருந்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல, அந்த சுயமரியாதையை வந்து நான் இழக்க விட மாட்டேன் இளவரசி எங்கேயுமே. நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் அப்பாவோட பொண்ணாக இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோட மனைவி அப்படிங்கும்போது, எங்கள் அம்மாக்கிட்ட கூட உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் அம்மாவையும் உங்கள்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவள் சொல்கிற பதிலை கேட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இளவரசி உடனே நான் அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த இன்னொரு நாட்டு குட்டி நாட்டு இளவரசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தந்தைக்கிட்ட சொல்லிடுறா, ராஜாக்கிட்ட சொல்லிடுறா. நீங்கள் கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே தடபுடலாக கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது. நடந்து பெரிய அவங்க வந்து இளவரசர்கள் எப்படி கல்யாணம் நடத்துவாங்க, இளவரசிகளுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எல்லா நாட்டு பிரஜைகளையும் கூப்பிட்டு நல்லா தடபுடலாக விருந்து வச்சு நல்ல பெரிய செல்வ செழிப்போட கல்யாணம் நடத்துகிறாங்க. நடத்தி இவளை வந்து அந்த நாட்டுக்கு அமுச்சு விட்டு நல்லா சந்தோஷமாக எல்லாரும் போல் நல்லா இருமான்னு சொல்லி ஒரு வாழ்த்தி அமுச்சு விட்றாரு. வாழ்த்தி அமுச்சு விட்டு அங்கே போனால் அவளுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா இவளை சொல்லிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த குருவோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அதான் அந்த இன்னொரு தங்கச்சியோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து சாதுவோட பையன்ல, அவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை நான் கல்யாணமே எனக்கு வேண்டாம், நான் இப்படியே அதாவது குரு சாதுவாகவே இருந்துடுறேன், நான் சித்தருக்கு மாதிரி நான் வாழ்ந்துடுறேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அப்படியே கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கிறான். சில வருடங்கள் அப்படியே கடந்து கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்தவன் வந்து அதாவது அந்த சாம்ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு சித்தர்கள் அதான் சொல்கிறேன்ல, சாதுக்கள் மாதிரி காட்டில் போய் வாழ ஆரம்பிச்சிடறான். காட்டில் வாழ ஆரம்பிச்சுட்டு சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன வரம் கேளு அப்படின்னு கேட்குறான். அப்போது அவன் சொல்கிறான், எனக்கு எந்த வரமும் வேண்டாம் சிவபெருமானே, எனக்கு வந்து நான் உங்களை நினச்சிக்கிட்டே செத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சிவபெருமான் கேட்குறாரு, என்ன நினச்சிக்கிட்டே நீ செத்துருவியா, உன் மனசுக்குள்ளே யாருமே இல்லையான்னு கேட்குறாரு சிவபெருமான். இவன் வந்து இல்லை, என் மனசுக்குள்ளே யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்கிறான். சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, எப்படி நீங்கள் நல்லா மனசார சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்லும்போது இவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு இது வந்து, இல்லை சிவபெருமானே, நான் வந்து எங்கள் மாமன் பொண்ணை விரும்பினல, அவள் ஒரு பக்கம் எனக்கு இருக்கிறா அப்படின்னு இவன் சொல்கிறான். சிவபெருமான் சொல்கிறாரு, உன் தாயாலேயே உன் வம்சம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிடறாரு. இவன் ஒன்றுமே புரியல, நம்ம அம்மாவாலே நம்ம வம்சம் அழிஞ்சிருமா, என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொல்லி இவன் தான் சித்தராச்சுல்ல, அதனால் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பாருங்கள்.